ஓம் நமோ வெங்கடேசாய. சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலில் 14/12/2024 இன்று திருப்பாணாழ்வார் கார்த்திகை ரோகிணி அவரது திருநட்சத்திரம் பெரிய மாடவீதி புறப்பாடு பார்த்தசாரதி பெருமாளுடன் அனைவருக்குமான ஒரு சிறந்த சேவை. சோழ நாட்டில் உறையூரில் பாணர் வம்சத்தில் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர். பாணர் என்பது இவருடைய இயற்பெயர். யாழ் வாசிப்பதில் இவர் சிறப்புடையவர். 8வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 55 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருந்தார். இவர் காவிரி கரையில் அதிகாலையில் ஸ்ரீரங்கனை எண்ணி முருகி யாழ் மீட்டி பாடிக்கொண்டிருக்கும் போது லோகசாரங்கன் என்ற அந்தணர் ஆற்றிற்கு திருமஞ்சன நீர் எடுக்கச் சென்றவர். தாழ்ந்த குலத்தவரான யாழ்ப்பாணரை கண்டு அருவருப்படைந்து எட்டப்போ என்று அதட்ட பாணருக்கு அது எட்டவில்லை. மெய்மறந்து பாடிக்கொண்டிருந்தால் அதனால் பாணர் மீது கற்களை வீசினார்கள். இதனால் காயம்பட்டவர்களின் நிலை கண்டு மற்றவர்கள் அஞ்சி ஓடினர். அதே நேரத்தில் அரங்கனின் சன்னதியில் அவர் மீது குருதி வடிந்து கொண்டிருக்க அதை கண்டு அதிர்ச்சியுற்றவர் அரசருக்கு தெரிவித்து அரசன் கதிகலங்கி இறைவனை வேண்டினான். இறைவன் சாரங்கன் கனவில் தோன்றி தாழ்ந்த குலத்தை என இகழாமல் பாணரை தோளில் சுமந்து வந்து சன்னதிக்கு கொண்டு வருக என்று ஆணையிட அதுபோல் பாணரை சுமந்து வந்து அரங்கன் சன்னதியில் விட்டார். இப்படி ஒரு ஆழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 10 பாசுரங்கள் என்றாலும் மிகச்சிறந்த வகையில் அமலன் ஆதிப்பிரான் என்ற 10 பாசுரங்கள் ஸ்ரீ ரங்கநாதரை சேவித்து இவர் ராமர் ரங்கநாதரை சேவிக்கும் வகையில் நரசிம்மருக்கான ஒரு பாடலும் அதில் அமைந்திருக்கிறது. பெருமாளின் திரு அடியிலிருந்து திருமுடி வரை அதை எப்படி சேவித்தால் அந்த அமுதனை கண்ட கண்கள் வேறொன்றினை காணாது என்ற பொருள்பட பாடியவர். அந்த பாடலை 10 பாடல்களை நமக்கு 5 நிமிடங்களில் சேவிக்க முடியும். நித்தியப்படி அதை சேவிக்கலாம். அமலன் ஆதிப்பிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்து அம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளம் ஒக்கின்றதே. இதுதான் முதல் பாசுரம். இந்த பாசுரமே நமக்கு கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. இந்த பாசுரம் மிக சிறப்பானதொன்று. இப்படி ஆழ்வார் பெருமாளை சேவிக்கும்போது நாமும் அந்த பாசுரங்களை சேவித்து பெருமாள் அனுகிரகம் பெறுவோமாக. வாழி திருநாமம். உம்பர் தொழு மெய்ஞானத்து உறையூரான் வாழியே. ரோகிணி நாள் கார்த்திகையில் உதித்தான் வாழியே. வம்பவிழ்ந்தார் முனிதோளில் வந்தபிரான் வாழியே. மலர்கண்ணன் வேறொன்றில் வையாதான் வாழியே. அம்புவியில் மதிலரங்கன் அகம்புகுந்தான் வாழியே. அமலன் ஆதிப்பிரான் 10 அருளினான் வாழியே. செம்பொன் அடிமுடி அளவும் சேவிப்போன் வாழியே. திருப்பாணன் பொற்பதங்கள் ஜகத்தலத்தில் வாழியவே. திருப்பாணாழ்வார் திருவடிகளே சரணம். இந்த வகையாக நேரடியாக இவருடைய பாசுரங்களை திருக்கோவிலில் வந்து சேவிக்கலாம்.
நரசிம்மருக்கான ஒரு பாசுரமும் இதில் இருக்கிறது. அதையும் நாம் சேவிக்க வேண்டும் தவறாமல். பெருத்த வடிவினை உடைய இரணியனின் உடலை ஆளரியாய் வந்து பிளந்தவன் வானவர்க்கு அணுக அரிய நெடுமால் திருவரங்கத்து தூய்மையன் அவனது கருத்து பக்கம் பறந்து ஒளிரும் செவ்வரியோடிய நீண்ட அழகிய பெரு விழிகளின் திருவருள் நோக்கம் என்னை பேதுறச் செய்துவிட்டது என்று நரசிம்மரின் பாசுரத்தை பரியனாகி வந்த அவனன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிபிரான் அரங்கத்து அமலன்ற பாசுரம்.